ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நண்டு பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg க்ளீன் பண்ண நண்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 minutes பாயில் பண்ணிக்கலாம். அது பாயில் ஆகிற அந்த கேப்பில் பிரெட் ஆம்லெட்க்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் உடைச்ச கடலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சால்ட், அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ், கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பாயிலாக வச்சுருந்த நண்டு எல்லாமே பாயில் ஆகிடுச்சு. ஸோ பாயிலான நண்டை எடுத்துட்டு அது உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நண்டு வாங்கினா கிரேவி மட்டுமே பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், நம்ம வேக வச்சு எடுத்த நண்டோட செதை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 முட்டை, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன் முட்டையை தனியாக கலக்குறோன்னா சில நேரம் முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா டோட்டல் இன்க்ரீடியன்ஸுமே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம பீட் பண்ணியிருக்க முட்டையை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மசாலாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நண்டோட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் மறுபடியும் பட்டர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை நண்டு மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. பட்டரில் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை முட்டை மேலே வச்சுட்டு அந்த ப்ரெட்டுக்கு மேலே க்ரீன் சட்னியையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே சீஸை வச்சு இந்த மாதிரி ப்ரெட்டில் எக்கை நல்லா ஃபோல்ட் பண்ணி 2 பக்கம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நண்டு பிரெட் ஆம்லெட் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் அண்ட் கிச்சன் டிப்ஸ்க்கு யுவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.